நிடத நாட்டு மன்னனான நளன் விதர்ப்ப நாட்டு வீரசேனன் மகள் தமயந்தியை சுயம்வரத்தின் மூலமாக மணந்து கொண்டான். தேவர்களை புறக்கணித்து நளனை தமயந்தி மணந்தது கேட்டு சனி பகவான் நளன் மேல் கோபம் கொண்டார். நளனிடம் ஏதும் குறை காணாது 12 ஆண்டுகள் காத்திருந்து காலில் நீர் பட்டும் படாமலும் கழுவிச் சென்ற குற்றங்கண்டு அவனை பற்றினார். இதனால் நளன் பட்ட துன்பங்களை நாடறியும் துன்பங்கள் தீர்ந்து நாடாளத் தொடங்கியும் சனியின் வேகன் தணியாமையின் காரணமாக தீர்த்த யாத்திரையை நாரதர் உபதேசப்படி மேற்கொண்டான். திருமுது குன்றத்தில் விருத்தாச்சலத்தில் அவனை சந்தித்த பரத்வாஜ முனிவர் திருநள்ளாறு சென்று வழிபடுமாறு அறிவுரை கூறினார். அவ்வாறே நளன் திருநள்ளாறை அடைந்து தீர்த்தம் உண்டாக்கி நீராடி இறைவனை வழிபட திருநள்ளாறு ஆலயத்துள் நுழைந்தான். அவனை பற்றியிருந்த சனி உள்ளே நுழைய அஞ்சி அங்கேயே தங்கிவிட்டார். இதனால் இத்தலத்தில் சனி பகவான் சந்நிதி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. சனி பகவான் 4 கரங்களுடையவர். வலக்கைகளில் வரதான முத்திரையும் பாம்பும் கொண்டவர். இடக்கைகளில் வில்லும் சூலமும் உடையவர். இவருக்கு கருநிறமுள்ள கழுகு வாகனமாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில ஆகமங்களில் இவருக்கு காகம் வாகனமாக சொல்லப்பட்டுள்ளது. இவருக்கு தானியம் எள் சமித்து வன்னி மலர் கருநீலம் சுவை கசப்பு நண்பர்கள் புதன் குரு சுக்கிரன் ஆகியோர். பகைவர் சூரியன் சந்திரன் செவ்வாய். சனி பகவான் நவக்கிரகங்களில் ஒருவர். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆயுள் காரகனாக விளங்குபவர். சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது பழமொழி. ஆதலின் இவரை அனைவரும் பயபக்தியுடன் வழிபடுவர். இத்தலத்தில் சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்குகின்றார். பக்தர்களுக்கு பல துன்பங்களை தந்து அவற்றை சுமக்கச் செய்து வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்பும் கலந்தது என்பதை உணர்த்துவது சனீஸ்வர பகவானின் கடமை. திருநள்ளாறு செல்பவர்கள் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்ததும் முதல் படியை தொட்டு வணங்க வேண்டும். ஏனெனில் இந்த வாசல் படி மாடத்தில் சனீஸ்வரன் தங்கியிருப்பதாக ஒரு நம்பிக்கை. நளன் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்குள் நுழைந்ததுமே நியாயத்துக்கு புறம்பாக செயல்பட்டதற்காக இறைவனிடம் தண்டனை அடைய வேண்டி வருமோ என்று பயந்த சனீஸ்வரன் வாசல்படியோடு நின்று அவனை விட்டு நீங்கிவிட்டதாக சொல்வர். ஆனால் இறைவன் சனீஸ்வரனின் நிலையை பாராட்டி ஈஸ்வர பட்டம் வழங்கி தன் கோயில் முகப்பிலேயே வைத்து கொண்டார். இங்கு தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவர் தர்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி சிவலிங்கத்தின் மீது முளைத்த தழும்பு உள்ளது. இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றீஸ்வரர். இறைவி பிராணாம்பிகை பிராணேஸ்வரி போகமார்த்த பூன்முலையாள். தலமரம் தர்பை. தீர்த்தம் நல தீர்த்தம். தல விநாயகர் சொர்ண விநாயகர். இங்குள்ள அம்பாள் சந்நிதிக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. லலிதா சகசரநாமத்தில் பிராணேஸ்வரி பிராணதாத்ரி பஞ்சாசத் பீடரூபிணி என்று கூறியபடி அருள் பொழியும் அம்பாளுக்கு பிராணேஸ்வரி பிராணநாயகி பிரணாம்பிகை என்ற பெயர்கள் உண்டு. இத்தலம் சக்தி பீடங்கள் 50இல் அம்பாளின் உயிர் நிலையான பிராணேஸ்வரி பீடமாகும். பிராணேஸ்வரி என்றும் தமிழில் போகமார்த்த பூன்முலையாள் என்றும் சிறப்பு பெயர்கள் உண்டு. அம்பாளை தரிசிப்பவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குவார்கள். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரும் அம்பிகை பிராணேஸ்வரியும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அருள் புரிவர். திருமாலுக்கு குழந்தையில்லாமல் இருந்த வேளையில் அவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி மன்மதனை மகனாக பெற்றார். அதற்கு பரிசாக முருகப்பெருமானை சுவாமி அம்பாள் இடையே அமர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி என்ற புதிய வடிவை உருவாக்கினார். இந்த வடிவத்தை தேவலோகத்துக்கு எடுத்துச் சென்று வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன் ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றான். ஒரு கட்டத்தில் பாலாசுரன் என்பவன் தேவேந்திரனுடன் போருக்கு வந்தபோது முசுகுந்தன் சோழ மன்னன் உதவியுடன் அவனை வென்றான் இந்திரன். இதற்கு பரிசாக அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தான். அதே போல மேலும் 6 மூர்த்திகளை படைத்தான். அதில் ஒன்றை திருநள்ளாறில் வைத்தான். அதுவே தற்போது தியாகவிடங்கர் என வழங்கப்படுகிறது. தியாகவிடங்கருக்கு இங்கே தனி சந்நிதி இருக்கிறது. தியாகவிடங்கரை வணங்கினால்
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள கோவிலின் சந்நிதியில் சொர்ண கணபதி வேண்டுவோர்க்கு வேண்டிய வரம் தரும் கற்பக கணபதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதுபோன்று வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் அமர்ந்து கையில் ஞானப்பழத்துடன் திருக்கல்யாண கோலத்தில் கல்யாண சுப்பிரமணிய மூர்த்தியாக விளங்கி வருகிறார். இத்தலத்தில் உள்ள முருகனுக்கு அருணகிரிநாதரால் பாடப்பட்ட அழகான திருப்புகழ் ஒன்றும் உள்ளது. பச்சையொன் கீரி போல் இரு மாதன முற்றிதம் பொறி சேர்குழல் வாழையில் பற்று புண்டரி காமென ஏகயல் விழிஞான பத்தி வெண்டர லாமெனும் வானகை வித்ருமஞ்சிலை போல் நுதலாரிதழ் பத்மசெண்பகம் மாம் அனுபூதியின் அழகாளென்று இச்சையந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன் கவினால் இலை போல்வயிர் இற்பசுங்கிளியானமே நூலிடை அபிராமி எக்குலங்குடி லோடுலையாவையும் இற்பத்தின் திரு நாழினெல்லாலரம் எப்போதும் பகிர்வாழ் குமராயென உருகேனோ முருகா கச்சையும் திருவாளும் ஈராருடை பொற்புயங்களும் வேலுமிலாருள கட்சி வங்கமலாமுக மாருள முருகோனே கற்பகத்திரு நாடுயர் வாழ்வுற சித்தர் விஞ்சய மாக்கர் சபாஷேன கட்டவெங்கோடு சூர்கிளை வேரர விடும் வேலா முருகா நச்சு வெண்பட நீதனை வார்மூக்கில் பச்சை வள்புயனார்கரு தாசனர் நற்கரம் தனு கோல்வளை நேமிய மருகோனே நற்புனந்தனில் வாழ்வழி நாயகி இச்சை கொண்டொரு வாரண மாதோடு நத்தி வந்து நல்லாருரை தேவர்கள் பெருமாளே முருகா இச்சையந்தரி பார்வதி மோகினி தத்தை பொழ்கவினால் இலை போல்வயேர் இற்பசும் கிளியானமே நூலிடை அபிராமி எக்குலங்குடி லோடுலயாவையும் இற்பத்தின் திரு நாழினெல்லாலரம் எப்போதும் பகி வாழ்குமராயென உருகேனோ முருகா நத்தி வந்து நல்லாருரை தேவர்கள் பெருமாளே. இத்தலத்தில் நந்தியும் பலிபீடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்று ஒதுங்கியிருப்பதை காணலாம். இடையன் ஒருவன் அரசன் ஆணைப்படி கோயிலுக்கு பால் அளந்து கொடுத்து வந்தான். கணக்கன் அப்பாலை தன் வீட்டுக்கு அனுப்பி பொய் கணக்கு எழுதி இடையனையும் அச்சுறுத்தி வந்தான். செய்தியறிந்த மன்னன் கோபம் கொண்டான். அப்போது இறைவன் இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் எண்ணி தம் சூலத்தை ஏவினார்.
அந்த சூலத்திற்கு வழிவிடவே இக்கோயிலில் பலிபீடம் சற்று விலகியுள்ளது. சூலம் கணக்கன் தலையை கொய்தது. இடையனுக்கு இறைவன் காட்சி தந்து அருள் புரிந்தார். இக்கோயிலில் இடையன், அவன் மனைவி கணக்கன் ஆகியோர் உருவங்கள் உள்ளன. சனீஸ்வரன் வரலாறு. சூரியனுக்குரிய மனைவியரில் ஒருத்தி உஷா. இவள் சூரியனின் வெப்பம் தாழாததால் தன் நிழலையே ஒரு பெண்ணாக்கி சாயாதேவி என்ற பெயரில் தங்கியிருந்தாள். சாயாதேவிக்கு சனீஸ்வரன் பிறந்தார். பின்னர் உண்மை தெரிந்தது. சூரியன் தன்னை ஏமாற்றிய மனைவியை கடிந்து கொண்டார். அவளுக்கு பிறந்த சனீஸ்வரனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார். சனி காசிக்கு சென்று விஸ்வநாதரை வணங்கி நவக்கிரக மண்டலத்தில் இடம்பெற்றார். சனீஸ்வரனை வணங்கும் முறை: காலை 5 மணிக்கு நல தீர்த்தத்தில் நீராடி கரையிலுள்ள நல விநாயகர் மற்றும் பைரவரை வணங்க வேண்டும். கோயிலுக்குள் உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தை தரிசித்து கோபுர வாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் முடிந்து உள்ளே நுழையும்போது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும். இந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நல சரித்திரத்தை பக்தி பூர்வமாக பார்த்த பிறகு காலத்திநாதரை வணங்க வேண்டும். பின்னர் சுவாமி சந்நிதிக்குள் சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி தியாகவிடங்கர் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். இங்குள்ள மரகத லிங்கத்தை வணங்கிய பிறகு அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, சண்டிகேஸ்வரரை வணங்கிய பின் வெளிப்பிரகாரம் செல்ல வேண்டும். அங்குள்ள தெய்வங்களை தரிசித்து கோபுர வாசல் சென்று அம்பிகை பிராணேஸ்வரியை வழிபட வேண்டும். பிறகுதான் சனீஸ்வரர் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். சிலர் முதலிலேயே சனீஸ்வரனை தரிசிக்க சென்று விடுகின்றனர். இது சரியான வழிபாட்டு முறையல்ல. இங்குள்ள இறைவனை பார்த்த பிறகு சனீஸ்வரனை கண்டால்தான் சனி தோஷ விமோச்சனம் கிடைக்கும். சனீஸ்வரனுக்கு உரியவை: ராசி மகரம், கும்பம். திசை மேற்கு. அதிதேவதை யமன். நிறம் கருப்பு. வாகனம் காகம். தானியம் எள். மலர் கருங்குவளை. வஸ்திரம் கருப்பு ஆடை. ரத்தினம் நீலமணி. நிவேதனம் எள்ளுப்பொடி சாதம். சமித்து வன்னி. உலோகம் இரும்பு. மேலும் இந்த இறைவன் சந்நிதிக்கு சமயக்குறவர்களாகிய 4 வந்து வழிபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இத்தலமானது சப்த விடங்க தலங்கள் 7னுள் ஒன்றாகவும் விளங்குகிறது. இறைவன் சந்நிதிக்கு தென்பகுதியில் நீலோத்பலாம்பாள் நகவிடங்க செண்பக தியாகராஜர் சந்நிதி அருள்நிலையோடு விளங்குகிறது. இங்குள்ள செண்பக தியாகராஜரை வழிபட்டு இச்சந்நிதியில் உள்ள மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பால், பழம் மற்றும் சந்தனம் இவற்றை பிரசாதமாக உண்டு வந்தால் எல்லா பிணிகளும் நீங்கி உடல் வனப்பும் வலிமையும் பெற்று புத்திரப்பேறு